எம்மையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் மீண்டும் நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். நம்முடைய அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே தமிழ்நாட்டில். பட் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், ஆட்டுக்குட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக 9 ஆண்டுகள் பணி செய்து கர்நாடகத்தின் அமைச்சராக இருந்த CTV ரவி அவருடைய தூண்டுதல் பேரில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு பிஜேபியில் வந்துட்டு சிக்கிக்கிட்டு இப்போ சீரழிந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்தினார். ஆளுநர் உரை நிகழ்த்திய போது அவர் நிகழ்த்திய உரையில சட்டத்திற்கு புறம்பான சில உரைகள் குறிக்கப்பட்டிருந்ததால அதை தவிர்த்து விட்டு ஆளுநர் உரையை முடித்துக் கொண்டார். இதனால தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவர்கள் சில தவறான வார்த்தைகளை எழுப்புகிறார். அதே போன்று MK ஸ்டாலின் அவர்கள் எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். இப்படி பல பிரச்சனைகள் அங்க நடந்தது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, அண்ணாமலையை செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினாரே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. எல்லாரும் அண்ணாமலை அடுத்த முதல்வர், தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் அண்ணாமலை, சிந்தனை சிற்பி அண்ணாமலை, எதிர்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சரே அண்ணாமலை இப்படின்னு ஒளரை கொட்டிக்கிட்டு இருக்கிற இந்த அரை வேக்காடுகளுக்கு அண்ணாமலை நேற்று பேசின அந்த காணொலி போய் முதல்ல பாருங்க. ஏன்னா அரசியல்ல வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கணும். நேற்று சட்டப்பேரவையில நடந்த சம்பவத்தை இன்றைக்கு அண்ணாமலையை கேட்டாக்கா செய்தியாளர்கள் சொல்றதுக்கு உனக்கு துப்பில்லை அப்படின்னா, நீ எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி என்னத்தை கிழிச்சிடுவே. இந்த தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கூமுட்டைகள்லாம் இதை போய் பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஆனால் சிலரின் பயணம் வந்துட்டு ஆரம்பத்தில் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அந்த பயணம் தொடரதான் அதனுடைய லட்சணமே தெரியும். அப்படிதான் அண்ணாமலையுடைய லட்சணம். நேத்து அவர் போதையில பேசின பேச்சு தெளிவா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. ஆனா எல்லோரும் என்கிட்ட பேசினவங்கலாம் வந்து இல்ல அண்ணாமலை போதையில தான் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காணொலியை நான் பார்க்கும்போது கண்டிப்பா அண்ணாமலை போதையில தான் இருந்திருக்கிறாருன்னு தெரியுது எனக்கும். ஏன்னா போதையில இல்லாத ஒரு மனுஷன் இந்த மாதிரி உளர முடியாது. அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போட முடியாது அந்த காணொலியை. ஏன்னா நான் ஏற்கனவே காணொலிகளை போட்டு பல சிக்கலை அனுபவிச்சுக்கிறேன். அதனால என்னுடைய சேனல்ல அந்த காணொலியை போட முடியாது. நீங்க வேணும்னா அண்ணாமலை நேற்று பேசி அந்த காணொலியை போய் பாருங்க. ஏன்னா அந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ணாமலை வந்துட்டு உண்மையிலே போதையில தான் உளறி கொட்டுறாருங்க. ஆளுநர் உரை நிகழ்த்திய போது ஆளுநருக்கு எதிராக அவர் உரை நிகழ்த்தியதால எப்படி சொல்றாரு பாருங்க. ஆளுநர் உரை நிகழ்த்திய போது ஆளுநருக்கு எதிராக உரை நிகழ்த்தியதால அதிருப்தி அடைந்து ஆளுநர் வெளியேறி போயிட்டாருன்னு சொல்றாரு. எதுனா புரிஞ்சுதா? நான் பேசுனது எதுனா புரிஞ்சுதா? ஆளுநர் உரை நிகழ்த்திய போது ஆளுநருக்கு எதிராக உரை நிகழ்த்தியதால ஆளுநர் சபையிலிருந்து வெளியேறி போயிட்டாரு. இப்படி ஒரு பதில செய்தியாளர் சந்திப்புல தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை பேசுறாரு செய்தியாளர் சந்திப்புல. பின்ன இப்படி போய் பேசினா செய்தியாளர் சந்திப்புல திமுக காரவங்களை துப்பாத என்ன பண்ணுவான்? திமுகவை வீழ்த்தணும், இது இலக்கு. திமுகவை வீழ்த்தணும், இது இலக்கு. அப்போ திமுக காரன் சிரிக்காத மாதிரி உன்னுடைய செயல்பாடு இருக்கணும். அப்படி இருந்தா உன் பின்னாடி வர கூட்டத்துக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையின் மூலமாக 4 ஓட்டை வாங்க முடியும். ஏற்கனவே நடந்த பல தேர்தல்களில் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி காட்டாம போன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா வரப்போகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட லட்சணம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் போதோ பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அண்ணாமலை வந்துட்டு தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற சில காவிகளுக்கு மத்தியில இப்படி பட்ட பகல்ல நட்ட நடு வீதியில தண்ணியை போட்டுட்டு உளர்ற மனுஷன் மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு தலைவர் உளர்றாருன்னா இவர் பின்னாடி இருக்கிற கூட்டத்தை என்னன்னு சொல்ல, இந்த கூட்டத்துக்கு அவர் மேல என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்? இவரெல்லாம் என்னத்தை சாதிச்சிடுவாரு சொல்லுங்க. கொடுமை தமிழ்நாட்டின் கொடுமை எங்க போனாலும் தீராது.
ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு நான் தான் அடுத்த முதல்வர், இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு நான் தான் அடுத்த முதல்வர், ஒரு பக்கம் சீமான் வந்துட்டு நான் தான் அடுத்த முதல்வர். முதல்ல எல்லாரும் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அது விஜயா இருக்கட்டும், அது அண்ணாமலையா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், முதல்ல உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சுயநினைவில் இருங்க. முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு உள்ள போய் ஒரு தொகுதி மக்களுக்காச்சும் உங்களால் முடிந்த நன்மையை செய்யுங்க. அதன் பிறகு நீங்க தமிழ்நாட்டின் முதல்வரா ஆகிறதுக்கு அந்த 5 ஆண்டுகள்ல தெரிஞ்சிடும் நீங்க தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவதற்கு தகுதி உடையவரா தகுதி அற்றவரா அப்படின்னு. ஏன்னா எதையுமே செய்யாத ரஜினி அரசியல் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா 21ல வந்துருவேன், வந்தா நேரம் ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் வர்றவங்க எல்லாம் நான் வந்தா ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் தான் சொல்லிட்டு மக்களை சிரிக்க வைக்காதீங்க. போதும். இந்த காணொளி போய் முதல்ல எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு இனியாச்சும் இந்த அண்ணாமலை புகழ் பாடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஏன்னா மத்தியில பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த மத்தியில பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கிற காரணத்தினால இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலேயும் பிஜேபிக்கு சில இடங்களில் வரவேற்பு உண்டு. அதை நாங்கள் ஏற்கிறோம், மறுக்கல. ஆனா தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் மட்டும்தான் பிஜேபி சில ஆண்டுகள் அப்பப்போ ஆட்சியில் இருக்கும், போகும். இப்படி நடந்து கொண்டிருக்கிறதை தவிர தென்னிந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் பிஜேபியால ஒன்றும் பண்ண முடியல, இனியும் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் பிராந்திய கட்சிகள் அதிகம், மாநில கட்சிகள் அதிகம். தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்குங்க. இப்போதைக்கு தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆரும் அங்க வலுவா நிக்கிறாங்க. கேரளாவை எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் அங்க இருக்கு, கம்யூனிஸ்ட் அங்க இருக்கு. இந்த 2 இயக்கமும் வலுவா இருக்கு. பிஜேபி அங்க கால் ஊன்றுவதற்கு பல போராட்டங்களை செய்யுது. ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் நாங்க கண்டிப்பா 10 தொகுதிகளை ஜெயிச்சே தீர்வுன்னு சொன்னாங்க. ஆனா 19 தொகுதிகளை காங்கிரஸ் கிட்ட தோத்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல. கேரளாவில், ஆந்திராவில் ஒன்றும் பண்ண முடியல, கேரளாவில் ஒன்றும் பண்ண முடியல. கர்நாடகத்தில் சில இடங்கள்ல ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. இப்பொழுது தெலுங்கானாவில் சில இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. மத்தியில அவங்க தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறதுனால அந்தந்த மாநிலங்கள்ல கட்சியை வளர்க்கறதுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி செலவழிக்கிறாங்க. பணத்திற்கு ஆசைப்பட்டு மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க. இதுதான் உண்மை. அவங்க கொடுக்கிற பணத்திற்கு ஆசைப்பட்டு தான் சிலர் அங்க போய் ஐக்கியமாகறாங்களே தவிர பிஜேபிய தமிழ்நாட்டில் வெற்றி பெற செய்யணும், பிஜேபி தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு வாங்குறவங்க மட்டுமே பேசுவாங்களே தவிர வேற யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா வாங்கினதுக்கு பேசிதான் ஆகணும். வாங்கினதுக்கு பேசலனா என்கிட்ட வாங்கிட்டு நீ வேலை செய்யல அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்பாங்க. வாங்கினதுக்கு அவங்க வேலை செஞ்சாகணும். அதை அவங்க செய்யறாங்களே தவிர தமிழ்நாட்டில் 26 இருக்கட்டும், அது 31 இருக்கட்டும், பிஜேபிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. இப்பொழுது கூட்டணி வைத்து ஒரு 4 தொகுதிகளில் ஜெயிச்ச மாதிரி 1999 2004 வரை கருணாநிதி கிட்ட கூட்டணி வைத்து 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற மாதிரி 2020 ஒரு கூட்டணி வைத்து அதில் ஒரு 4-5 தொகுதிகள் வெற்றி பெறலாமே தவிர தமிழ்நாட்டில் பாஜக எல்லாம் ஆட்சிக்கு வந்துரும்னு கனவு நீங்க காணாதீங்க. அந்த கனவெல்லாம் நனவாகாது. ஏன்னா இந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கிற தலைவரை வச்சுக்கிட்டே நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா இன்னும் தமிழகத்தில் முதலமைச்சர் ரேஸ்ல இருக்கிற சில தலைவர்கள் எல்லாம் பிஜேபியில் இருந்தா எந்த அளவுக்கு பேசுவீங்க நீங்க? இந்த லட்சணத்துல ஒரு தலைவரை வச்சிட்டு இருக்கிற பிஜேபி காரணங்களே அடுத்த முதல்வர் அண்ணாமலைன்னு பேசுறீங்க. இந்த இயக்கத்திற்கு கொள்கையோ லட்சியமோ கோட்பாடோ எதுனா உண்டா? இந்த அண்ணாமலைக்கு முதல்ல எதுனா உண்டா? இந்த அண்ணாமலையோட இலக்கு என்ன? ஏற்கனவே நான் பல காணொளிகள்ல சொல்லிட்டேன். அண்ணாமலையோட இலக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயோ ஒரு பாராளுமன்ற தொகுதியில நிப்பாரு. கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா அண்ணாமலை வெற்றி பெற்றா மத்தியில மினிஸ்டர் ஆயிடுவார். 5 ஆண்டுகள் மத்திய அரசுல மினிஸ்டர் ஆயிடுவாரு. ஏன் இதை நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா அவரை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே கூட்டிட்டு வரும் பொழுது அவருக்கு கொடுத்த சில வாக்குறுதிகள் இருக்கிறது.
அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆக வேண்டும் மத்திய அரசு. அதற்காக கண்டிப்பாக இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்றா மத்திய அமைச்சராவது உறுதி. மயக்கத்தெல்லாம் இருக்கட்டும், மயக்கம் தெளிஞ்சுனா இருக்கட்டும், ஆனா மத்திய அமைச்சரா ஆயிடுவார்ன்றது மட்டும் தெரியுது. இதை தாண்டி அவரால் தமிழ்நாட்டில் எதையும் சாதிக்க முடியாது. வடிவேலு சொன்ன மாதிரி இந்த ஆணியெல்லாம் நீ ஒன்றும் புடுங்க வேண்டாம், இங்க ஆணியை புடுங்கிறதுக்கு பல பேர் தயாரா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்க போயிட்டு படுங்க, முதல்ல மயக்கம் தெளிட்டோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.